السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரையில் நாம் 5 நபிமார்களை குறித்து சில குர்ஆனில் சொல்லப்பட்ட தகவல்களை பார்ப்போம். அடுத்து 6வது நபியாக தூதராக இஸ்மாயில் நபி அவர்களை குறித்து சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். இஸ்மாயில் நபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவங்களுக்கு இந்த குழந்தையை தர்றான். அதுதான் பாருங்க, அந்த முதுமையில் கூட அவங்க அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. குர்ஆனில் சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தில் 100வது வசனத்திலையும் 101வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, என் ரப்பே, என் ரட்சகனே, எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையைத்தான் கேட்கல, எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையைத்தா என்று கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நாம் அவருக்கு ஹலீம்னு சொன்னால் நல்ல விவேகமுடைய சகிப்புத்தன்மை உள்ள ஒரு குழந்தை நாம் என்ன செய்தோம், அவருக்கு நற்செய்தியாக நாம் கொடுத்தோம். சகிப்புத்தன்மை உள்ள அந்த குழந்தையை நாம் நற்செய்தியாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு முதுமையில் தான் இஸ்மாயில் நபியை குழந்தையாக தர்றான். அவர்கள் முதுமையில் தான் என்ன செய்தாங்க, இப்ராஹிம் முதுமையில் இருக்கும்போது தான் குழந்தையாக பிறந்தாங்க. இவங்க தான் அவருடைய மூத்த மகன். இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவியர் இருந்தாங்க. ஒன்று சாரா, 2வது ஹாஜர். இதில் முதலாவதாக யாருக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால், 2வதாக திருமணம் செய்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் பிறக்கிறாங்க. அவங்க தான் யார், இஸ்மாயில் நபி. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த குழந்தையோட நர்பாக்கியத்தை கொடுக்குறான், அந்த சுப செய்தியை சொல்கிறான். அப்போ மூத்தவங்க யாருன்னு சொன்னால் இஸ்மாயில் நபி. 2வது பிறந்தவங்க தான் யார், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக பிறந்தவங்க தான் யார், இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. அந்த குழந்தை அவங்களோடு அந்த முயற்சி செய்யக்கூடிய பருவத்தை அடையும் போது அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி, எனது அருமை மகனே, நிச்சயமாக நான் உன்னை கனவுல அறுப்பது போன்று கனவு கண்டேன், இது பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டாங்க. இந்த குழந்தை யாரு? இப்போ நாமெல்லாம் இஸ்மாயில் நபின்னு சொல்கிறோம், ஆனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்புறாங்கன்னு சொன்னால் இது இசாக் நபியை பற்றி பேசப்படுது, இஸ்மாயில் நபியை பற்றி பேசப்படல. அதாவது நபி என்று சொல்லக்கூடிய அந்த அறுப்பதற்காக துணித்தாங்களே, அது எந்த மகன்னு சொன்னால் இசாக் நபியை தான் அதுக்கு அறுக்க துணித்தாங்க, இஸ்மாயில் நபியை கிடையாது என்ற மாதிரி என்ன செய்கிறாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. ஆனால் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான், யாரை அறுப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி துணிந்தாங்கன்னு சொன்னால் இஸ்மாயில் நபியை தான், இசாக் நபியை கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், மிக வலுவான ஆதாரங்கள் இது ஒரு ஆதாரம். என்ன? குர்ஆனில் சூரத்து ஹூத் 11வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபதஹிகத் ஃபபஷ்ஷர்னாஹா பிஇஸ்ஹாக வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய மனைவி யார், இப்ராஹிம் நபியுடைய மனைவி. அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டிய மலக்குகளை அழகான மனிதருடைய தோற்றத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்தை அழிப்பதற்காண்டி அல்லாஹ் மலக்குமாரெலாம் அனுப்புகிறான். அவங்க யார்கிட்ட வராங்க, முதல்ல இப்ராஹிம் நபிகிட்ட வர்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் யார், இப்ராஹிம் நபியுடைய சகோதரன் மகன், அவங்ககிட்ட வர்றாங்க. இப்ராஹிம் நபிகிட்ட வந்த உடனே அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நற்செய்தி சொல்கிறாங்க. என்ன நற்செய்தி? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஆகிய சாரா அங்கே தான் நிற்கிறாங்க. ஃபதஹிகத், அவங்க சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், வெளிப்படையாக சிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அங்கே என்ன அர்த்தம், அவங்க வயோதிக நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்கன்னு எதை சொல்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு. அவர்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஹைதை வர வைக்கிறான். அப்போது அவங்க உணர்றாங்க, இந்த வயசுலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நற்செய்தி சொல்லப்படுது, உங்களுக்கு என்ன செய்யக்கூடும், இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை பிறகு. அடுத்து சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா இதையும் ஒரு அறிவிப்பாக சொல்கிறான், இஸ்ஹாக் வருவாங்க, இஸ்ஹாக்கு அப்புறம் யாக்கூப் அவங்களுடைய மகன், அவங்களும் நபியா ஆவாங்க என்ற அந்த நற்செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
இங்கே தான் நம்ம விஷயத்தை கவனிக்கணும். என்ன, இசாக் நபி தான் அல்லாஹ் அந்த அறுப்பதற்காக கனவுல வந்து அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அது இசாக் நபி தான் சொன்னா, அவங்க பிறப்பதற்கு முன்பே என்ன நற்செய்தி என்ன வருது? இசாக் வருவாங்க, இசாக் அப்புறம் யாக்கூபோ வருவாங்கன்னு, அவங்களுடைய மகனா யாக்கூபோ வருவாங்கன்னு. அப்போ அல்லாவே சொல்லிட்டான் இசாக் நபி உயிரோடு தான் இருப்பாங்க, அவங்க திருமணம் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை வருவாங்க, அந்த குழந்தை தான் யாக்கூபுன்னு சொல்லி. அப்போ இப்படிலாம் நற்செய்தி சொல்லப்பட்டாங்க. சொல்லப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்க நற்செய்தியை சொல்லப்பட்ட தகவல். இசாக் மட்டுமல்ல, இசாக்குடைய வம்சத்தில் அவங்களுக்கு அப்புறம் யார் வருவா? யாக்கூப் நபியும் வருவாங்க. அப்போ யாக்கூப் நபி வருவாங்கன்னா அவங்க உயிரோட தானே வர முடியும். அப்போ இந்த செய்தியெல்லாம் எப்போ வருது? அவங்க பிறப்பதற்கு முன்னாடியே நற்செய்தி சொல்லப்படுது. அப்போ பிறப்பதற்கு முன்னாடி நற்செய்தி சொல்லப்பட்டா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ் தஆலா அறுப்பது போன்ற கனவு காண சொல்லி சொல்றான்னா, ஏற்கனவே அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான் என்னென்ன, இசாக் நபி வருவாங்க, இசாக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தையாகிய யாக்கூபு அவங்களும் வருவாங்க, அவங்க நபியா இருப்பாங்க. அப்போ இதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் எந்த ஒரு அதிசயமும் இல்லை, எந்த ஒரு சோதனையும் இல்லை. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, தான் மகன் அறுப்பதற்காக அவங்க துணிஞ்சாங்களே, அது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ் சொல்றான், என்ன சோதனை இருக்குது இதுல? இசாக் நபி தான் அறுப்பதற்காக அவங்க துணிஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க உயிரோடு இருப்பாங்க, திருமணம் செய்வாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பேர் தான் யாக்கூபு, அவங்களுக்கு என்ன அவங்களும் நபி ஆவாங்கன்னு இருக்கு. இது எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லையே. அப்போ அந்த கனவு என்பது என்ன? அந்த கனவை வந்து செயல்படுத்தும் விதமாக இப்ராஹிம் நபி போறாங்கன்னா, இசாக் நபிக்கு வந்து என்ன அவங்க உயிரோடு இருப்பாங்கன்ற ஒரு நற்செய்தி முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. எந்த விதமான ஒரு அதிசயமும் கிடையாது, எந்த ஒரு சோதனையும் கிடையாது. அப்போ இசாக் நபியை பற்றி பேசவே இல்லை. யாரை பற்றி பேசுது? இஸ்மாயில் நபியை பற்றி பேசுது. அப்போ இஸ்மாயில் நபியை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அவங்க தான் அந்த ஓடக்கூடிய அந்த முயற்சி செய்யக்கூடிய பருவத்தை அடையும் போது கனவுல காட்டப்பட்டுச்சு. யார? இஸ்மாயில் நபியா இருக்கிற மாதிரி. இசாக் நபி வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லை? இசாக் நபியைத்தான் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றதா இருந்தா அவங்க உயிரோடு இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு சம்பவமே அல்லாஹ் முன்னாடியே அறிவிச்சு கொடுத்துட்டாங்க. முன்னாடியே முன்னறிவிப்பு வந்துட்டு யாரு? இசாக் நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பிறப்பாங்க, இவங்க நபி ஆவாங்க, இவங்களுடைய குழந்தை வரும், அவங்க பேர் யாக்கூபு, அவங்க நபி ஆவாங்க, எல்லா விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ எந்த விதமான சோதனையும் கிடையாது. இப்போ இஸ்மாயில் நபியை பற்றி தான் இந்த விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றத இந்த ஒரு வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? உறுதியாக அறியலாம். அடுத்து பாருங்க, இஸ்மாயில் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். என்னென்னு குர்ஆன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்தில் 54வது வசனத்திலையும் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்குர் ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅதி வகான ரசூலன் நபிய்யா வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் வகான இன்த ரப்பிஹி மர்திய்யா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நினைவு கூறுங்கள், இந்த வேதத்தில், இந்த குர்ஆன் வேதத்தில் நீங்கள் நினைவு கூறுங்க. யாரை பற்றி? இஸ்மாயில் நபியை பற்றி. இஸ்மாயில் நபி எப்படிப்பட்ட ஒரு நபியாக இருந்தாங்க? அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான சாதிகல் வஅதி. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தாங்க. இசாக் நபிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன? இஸ்மாயில் நபிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன? அவர்கள் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தாங்க. வகான ரசூலன் நபியா, அவங்க ரசூலாகவும் இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் ஏவினார்கள், மேலும் தன்னுடைய ரப்பை அவங்க என்ன செய்தாங்க? பொருந்தி கொண்டார்கள் என்று, அவங்களுடைய ரப்பினிடத்தில் அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் விளங்குறோம்னு சொன்னால், அல்லாஹ் முதல்ல சொல்கிறான் பாருங்க, இஸ்மாயில் நபி எப்படிப்பட்டவங்கன்னா வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். அப்போ இது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேற்றுறது, அதில் உண்மையாக இருக்கிறது. பாருங்க, அவங்க தந்தைகிட்ட சொல்கிறாங்க என்ன, அவர்கள் அந்த உழைக்கக்கூடிய அந்த பருவத்தை அடையும் போது அவங்க தந்தை கேட்குறாங்க, உன்னை அறுப்பது போல் கனவு கண்டன். அப்போ என்ன சொல்கிறாங்க? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தன் தந்தைகிட்ட சொல்கிறாங்க, எனது அருமை தந்தையே, என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் உள்ளவராக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் காண்பீர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்களை அறுக்கிறோன்னு. அப்படிப்பட்ட நிலைகளில் கூட அந்த வாக்குறுதியில் அவங்க மீறலை. அவங்களை அறுப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய கழுத்தை மேலே வைத்த மாதிரி திருப்புறாங்க, அதன் மீது கத்தி வைப்பதற்கு துணிகிறாங்க. இருந்த போதிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு அதற்கு பகரமாக வேறொரு பிராணி வந்து என்ன செய்யப்பட்டு பலியாக தரப்பட்டது. அப்போ இந்த இடத்துல கூட அவங்க கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தாங்க.
அப்போ வாக்குல உண்மையாக இருப்பது மிக சிறந்த ஒரு விஷயம். முஃமின்கள்ட்ட அவசியமா இருக்கணும். அல்லாஹ் நபிமார்கள் எல்லாருமே வாக்குறுதியில் உண்மையாளர்கள் தான். ஆனால் பிரத்யேகமா இஸ்மாயில் நபியை சொல்றோம். ஏன் இஸ்மாயில் நபி ஒரு விஷயத்தை வாக்கு கொடுத்தாங்கன்னா அதில் அவங்க உண்மையாக நடந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு மனிதர்கிட்டையும் வாக்கு கொடுத்தாங்கன்னா அதில் அவங்க உண்மையாளராக இருந்தாங்க. இது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த பண்பு இருக்காது. வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் அதில் உண்மையாளராக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயத்துல் முனாஃபிக் தலாத், 3 அடையாளங்கள், முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் 3ன்னு சொல்றாங்க. முனாஃபிக்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளம் என்ன? 3 விஷயங்கள், 3 பண்புகள். ஒன்று என்ன? இத ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். இத வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்த வாக்கு மீறுவான். வதுமின கான, அவனிடத்தில் ஏதேனும் ஒரு பொருள் அமானிதமாக நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவன் மோசடி செய்வான். முனாஃபிக்குடைய பண்பு 3. என்ன? பேசினா பொய் பேசணும். 2வது, ஏதாவது வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை மீறுறது. 3வது, ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை தன்மையோடு ஏதேனும் விஷயம் ஒப்படைக்கப்பட்டா, அமானிதமான விஷயங்கள் ஒப்படைக்கப்பட்டா அதில் மோசடி செய்யுது. இது யாருடைய பண்பு? முனாஃபிக்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு. அப்போ முனாஃபிக்கிட்ட இருக்கக்கூடிய பண்புனா என்ன அர்த்தம்? இது யார் முனாஃபிக் இருக்கானோ அவன் மட்டும் கிடையாது, செயல் ரீதியாக இந்த விஷயங்கள் முஸ்லீம்கள்ட்ட கூட இருக்கலாம். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு பேசினா பொய் பேசலாம். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு வாக்குறுதி கொடுத்தா மீறலாம். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நம்பிக்கையான விஷயங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்யலாம். அப்போ இது முனாஃபிக்குடைய பண்புன்னா இது முனாஃபிக்கிட்ட மட்டுமல்ல, இந்த பண்பு முஸ்லீம்கிட்ட இருக்கு. யாருக்கிட்ட இருந்தாலும் இது முனாஃபிக்குடைய பண்பு. அதுதான் சொல்லுவாங்க, நிஃபாக் 2 வகைப்படும். ஒன்று நிஃபாக்குல் இஅ்திகாதி, கொள்கை ரீதியான நிஃபாக், உள்ளத்தில் குஃப்ரை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக ஈமான் தாரி மாதிரி நடிச்சுக்கிறது. 2வது நிஃபாக்கு அமலி, அதாவது செயல் ரீதியான நிஃபாக், செயல் ரீதியான நயவஞ்சகத்தனம். இது முஸ்லீம்கள்ட்ட இருக்கும். இப்போ ரசூலா சொல்கிறாங்கல்ல, முனாஃபிக்குடைய அடையாளம் 3ன்னு, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் முஸ்லீம்கள்ட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், பேசுகிறோம் பொய் பேசுகிறாங்க நிறைய முஸ்லீம்கள். அதுலேயும் வாக்குறுதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, வாக்குறுதி கொடுத்தா அது யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, மீறுவாங்க. குறிப்பாக இந்த கடன் விஷயத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். கடன் வாங்கும்போது வாக்கு கொடுப்பாங்க, 1 மாதத்துக்கு தரேன், 2 மாதத்துக்கு தரேன், உறுதியாக தந்துடுறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இழுத்தடிப்பாங்க, கடைசி கொடுக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இது முஃமின்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பு கிடையாது. இது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை மார்க் என்ன செய்து நமக்கு சொல்லுது. ஆகவே இந்த 3 விஷயங்களை கவனமாக இருக்கணும். பேசுனா முஸ்லீம் பொய் உண்மையை தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். 3வது, ஏதேனும் ஒரு விஷயம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அது அமானிதத்தை பேரணும். இது முஸ்லீம்கிட்ட அவசியமாக இருக்கக்கூடிய பண்புகள். இதுதான் நபிமார்கள்ட்ட இருந்துச்சு, இது நம்மகிட்டையும் இருக்கணும். அடுத்து பாருங்க, 3வது விஷயம், வகான ரசூலன் நபியா, இஸ்மாயில் நபி ரசூலாகவும் இருந்தார்கள், நபியாகவும் இருந்தாங்க. நல்லா சொல்கிறோம். குர்ஆன் நல்லா ஒரு வார்த்தை சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? ரசூலாகவும் இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாலும் என்ன அர்த்தம்? ரசூல் என்றாலும் நபி என்றாலும் ஒன்று தான்னா ஏன் அல்லாஹ் 2 தனித்தனியாக சொல்கிறோம்? தமிழ்நாட்டில் தௌஹீத்வாதிகள் எப்படி வணங்கி வச்சுருக்கிறாங்கன்னா, பெரிய ஒரு அறிஞர் மாதிரி ஒருத்தர் கருதி இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டால், நபி ரசூல்லாம் வித்தியாசம் இல்லை, நிறைய இடங்கள்ல நபி ரசூல் எல்லாம் ஒன்றா தான் வந்துருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரசூல் நபின்னு 2 விதமாக வந்துருக்குது. ஏன் ஒரு இடத்துல வந்தால் போதும் ஆதாரம், 1000 இடத்துல வந்தால் தான் ஆதாரமா? இதுதான் மார்க்கத்தை விளங்குற முறையா? அப்போ மார்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஒரு இடத்துல சொன்னால் அது ஆதாரம் தான். அல்லாஹ் இஸ்மாயில் நபியை பற்றி என்ன சொல்கிறான்? ரசூல்னு சொல்கிறான், நபின்னு சொல்கிறான். அப்போ ரசூல் வேற, நபி வேற, 2மே ஒன்றா இருந்தால் ஏன் 2 தனித்தனியாக சொல்லணும்? அப்போ 2 வார்த்தைக்கு வெயிட் இருக்கு, 2 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ரசூல் வேற, நபி வேற. அர்த்தம் நம்ம முன்னாடி சொன்னோம். நபி என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய வஹி இறக்கப்படும், வேதம் கொடுக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளையிடப்படாது, இதை நீங்க சொல்லணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி. ரசூல்னு சொன்னா பசங்களை உட்கார சொல்லு. ரசூல்னு சொன்னா அவங்களுக்கு என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு வஹி கொடுக்கப்படும், இறை செய்தி கொடுக்கப்படும், வேதம் கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து கட்டளை இடப்படும், இதை நீங்க செய்யணும் சொல்லணும். இதுதான் நபிக்கு ரசூலுக்குள்ள வித்தியாசம். நபி என்பவர்களுக்கு வஹி வரும், வேதம் கொடுக்கப்படும், அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற கட்டளை இடப்படாது. ஆனால் அவங்க எத்தி வைப்பாங்க.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்க உங்களுடைய நெருங்கிய உறவுகளை என்ன செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை பற்றிய கட்டளை இடுங்க, அதில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். இப்போ நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறது, மார்க்க கடமைகளை செயல்படுத்த ரொம்ப ரொம்ப கடமை நமக்கு. அதுவும் நம்ம மீது அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு. வெறுமனே அவங்களுக்கு தேவையான உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது ஒரு சரியான தந்தை தாய் கலகல்ல. மாறாக அவங்களுக்கு மார்க்கத்தை போட்டணும், மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், மனைவிக்கு அதை கட்டளை இடணும், கணவனை அதை செயல்படுத்தணும். இதெல்லாம் முக்கியம். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முரு அப்னாவுக்கும் பிஸ்ஸலாத்தி சபஅ சினீன் வத்ரிபூஹு அலைஹா பிஅஷ்ர சினீன் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உங்களுடைய குழந்தைகள் 7 வயது அடைந்துட்டா தொலை சொல்லி கட்டளை இடு, 10 வயது அடைந்த தொழலன்னு சொன்னா அடிங்கன்றாங்க. சொன்னா பெற்றோர்கள் மீது கடமை இது. மார்க்கத்தில் இதெல்லாம் என்ன, குடும்பத்தார்கள் விஷயத்தில் நம்ம பேணக்கூடிய அம்சம். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 66வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில், யா அய்யுல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். அதனுடைய எரிபொருள் என்னவா இருக்கும், மனிதர்களும் கற்களும் இருப்பாங்க. அந்த நரகத்தில் எரிபொருள் என்னவா இருக்கும், மனிதர்களும் கற்களும் தூக்கி போடப்படும், இன்னும் நல்லா எரியறதுக்காக. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களோட தான் விஷயத்துல தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்துல நரக நெருப்பு தான் அவங்களை காப்பாற்றணும். அந்த கடமை ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொறுப்பே இல்லாம இருக்கிறாங்க. பல பேரை பார்க்குறோம். சில வீடுகளை பார்த்தா தந்தை குடிகாரனா, மார்க்கம் இல்லாதவங்களா, அதே மாதிரி தாயை பார்த்தா அவங்களுக்கு மார்க்கம் ஒரு மண்ணு தெரியாதவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைங்க எங்க இருந்து தர்பியத்தை பெறும்? அந்த குழந்தைங்களும் அதே வழியை தான் போகணும். அதை நல்லா காப்பாற்றணும். ஆகவே பெற்றோர் மீது கடமை என்ன, அவங்களுக்கு அந்த மார்க்க விஷயங்களை புகற்றுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் ராயித்தி, உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளியார். அந்த பொறுப்பு, எந்த பொறுப்பு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அது குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆகவே இந்த விஷயத்துல நம்ம என்னவா இருக்கணும், கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்க, இப்ராஹிம் நபி இடத்துல இஸ்மாயில் நபி இடத்துல பெறக்கூடிய விஷயங்கள் 5வது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வைத்த அந்த சோதனைகள்ல அவங்க என்ன செய்தாங்க, உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வைத்த சோதனையில அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அப்ப இதுவும் என்ன, நமக்கு ஒரு படிப்பினர் என்ன, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மார்க்கத்துல பற்றுள்ளவனாகவும் பேணுதல் உள்ளவனும் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவன் சோதிக்கப்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆனால் இவ்வளோ பேர் தொழுவதே கிடையாது, மார்க்கமே இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்ல சோபமாக இருக்கிறாங்க, நம்ம அல்லாஹ் ரசூல் மார்க்கம் நம்ம இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ சோதனை எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நபிமார்கள் வரலாறுலாம் படித்து பாருங்க, குர்ஆன்லேயே எவ்வளோ சோதனை எவ்வளோ இன்னல்கள். அவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பத்தாரும் அதை என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்ட மக்களை அனுபவிச்சாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க பாருங்க, சுகிரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுன்னாஸ் அஷத்து பலான். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களே அதிகப்படியான சோதனைக்கு ஆளாக்கப்படுறவங்க யார், அதிகப்படியாக அல்லாஹ்வின் புறத்தில் சோதனைக்கு சோதனையிடப்படுறவங்க யார்? கால் அம்பியா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபிமார்கள் தான். மக்கள்லேயே அதிகமாக சோதிக்கப்படுறவங்க யாரு? நபிமார்கள் தான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய செய்தியை அல்லாஹ்ட்ட பெறுறவங்க, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறவங்க, நரக நெருப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போறவங்க. இந்த நபிமார்கள் அந்த அளவுக்கு சோதிக்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிச்சு பாருங்க, எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ கஷ்டங்கள். நம்ம தொழுதுட்டா இன்னும் அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்துருவானா? ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மார்க்கத்தையும் நோக்கியும் அல்லாஹ்வை நெருங்குறானோ அந்த அளவுக்கு சோதிக்கப்படுவான். இன்னல்களும் சோதனைகளும் வரும். அதனால சுகபோகமாக வாழ்ற எதுவும் வரலன்னா நம்ம பயப்படணும். சென்ற நல்லவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் எதுவும் வரலன்னா, எதுவும் சோதனை ஏற்பட்டால் பயப்படுவாங்க. ஏன்னா இது நமக்கு எதுவும் வரமாட்டேங்குது. ஏன்? இந்த உலகத்திலே நமக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ் தண்டிச்சிடுவான். அப்போ பாருங்க, நபிமார்கள் சொல்றாங்க, யாருக்கு அதிகப்படியான சோதனை ஏற்படும்? நபிமார்கள். பிறகு அவர்களை போன்றவங்க யாரு? மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய முக்மீன்கள். அவங்களுக்கு இந்த சோதனை வரும். இப்படியே அல்லாஹ் அவங்கள அவருடைய மார்க்கத்தினுடைய நிலைக்கேற்றவாறு சோதிப்பான். இறுதியாக இந்த பூமியில் அவங்க எப்படி நடந்து போவாங்கன்னா, பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு தூய்மைப்பட்டவர்களாக நடந்து போவாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுக்குறான்னா 2 காரணம். ஒன்று,
நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்க தண்டனையாக இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய தர்ஜாவை, நம்முடைய அந்தஸ்தை இந்த சோதனைகளை கொண்டு அல்லாஹ் தாலா மறுமையில் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு, நம்ம தராசில நன்மைகளை கணக்க செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதனைகளை தரலாம். ஆகவே முஃமின்களுடைய வாழ்க்கையில சோதனை என்பது அவசியமா வரும். அதுல ஒரு மனிதன் முஃமினா உறுதியாக இருக்கணும். இருந்தா தான் மறுமையில் அவனுடைய நிலை என்னவா இருக்கும்? உயர்ந்த அந்தஸ்து அவனால பெற முடியும். ஆகவே சோதனையை கண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, என்னடா அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான்ற மாதிரி பயப்படக்கூடாது. எந்த அளவுக்கு சோதனை வருதோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய ஈமான்ல அவனுடைய நிலையில் அவன் உறுதியா இருக்கிறான்னு அர்த்தம். அது நான் உறுதியா பொறுமையா இருந்தான்னா இப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே இதில் என்ன ஆகிடக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் மீது அதை பழிக்கிற மாதிரியோ விதியை புறம் பழித்து பேசுகிற மாதிரி விஷயங்களையும் நம்ம செய்துவிடக்கூடாது. ஆக நிமிக்கலாவுடையர்களே, இஸ்மாயில் நபிகிட்டேருந்து இது போன்ற சில விஷயங்கள் நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த பண்புகள் நம்மகிட்டேயும் வரணும். நம்ம எந்த விஷயம் சொன்னோமோ அது சரியான முறையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.